கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி, தேவ மகிமை உங்கள் மூலமாய் காணப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலிசபெத் வீட்டுக்கு மரியாள் போகிறாங்க. மரியாளுடைய சத்தத்தை கேட்டோன்னே எலிசபெத் வயிற்றுள்ள பிள்ளை துளிக்கு. அப்போ எலிசபெத் மரியாதை பார்த்து சொன்னது, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசிரிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசிரிக்கப்பட்டது. நீ வாழ்த்தின சத்தம் கேட்டோடனே வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துளிக்குன்னு சொன்னாங்க. அது மாற்றம் இல்லை, எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதை இதை சொல்கிறாங்க. அப்போ சொன்ன வார்த்தை தான், விசுவாசித்தவளே பாக்கியவளே, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவையில் நிறைவேறுண்டு. இன்றைக்கும் மரியாள் போல நம்மளும் கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணித்து வாழும்போது நம் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படும். தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்புவார், நம்மளை நடத்துவார். நம் மூலமாயும் அநேகர் ஆஸ்வாதம் பெறுவாங்க. அது மாற்றம் இல்லை, நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா தேவ மகிமையை காண்போம். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நமக்கு நிறைவேறும். அதனால் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசித்து வாழுங்க, தேவனுக்கு சாட்சியம் இல்லைங்க. ஜெர்மன்லாமா, எங்கள் அன்பின் பொருளப்பிடவின் தன்மையாக நாளைக்கு வைக்க வேண்டியப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறவர்களை மாற்றையில் முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ நாமம் எங்கள் மூலமாய் மகிழ்ப்பட உதவி செய்யுங்க. ஏசுதாவே ஆமென். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், தேவ மகிமை காணப்படும். இது வேண்டும் மணி நகட்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.